நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்குது. வழக்குக்கு கொண்டு போனது இப்போ 2-3 நாளுக்குள்ள தான் கொடுத்தாங்க. அந்த ஆவணங்கள்லாம் கொடுத்தாங்க. நம்முடைய வழக்கறிஞர் அதை பதிவு வந்து எண்பாக்கிட்டார். இப்போ நம்பர் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்குள்ள அந்த விசாரணைக்கு வந்துடும். சீக்கிரமாக அந்த நிலம் அவங்க கைக்கு கோர்ட்டு தீர்ப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நாம எடுத்து கொடுக்கணும். அந்த நேரத்தில் வந்து இங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் இந்த அதிகார வரம்பு என்ன செய்வாங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த சமயத்திலும் கடந்த காலத்தை போல இன்று போல நாம் எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அவங்களுக்கு அந்த நிலத்தை எடுத்து கொடுக்கணும். இதுதான் நான் உங்களை இன்னைக்கு சந்திச்சு பேசுறதுடைய நோக்கம் தான். ஏன்னா எனக்கு என்னென்ன தெரியல. இச்சிப்பட்டி தானே கோம்பக்காடு புது ஒரு பல்லடம் தாலுக்கா திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா இச்சிப்பட்டி வருவாய் கிராமம் கோம்பக்காடு பகுதியில் இருக்கிற இந்த இச்சிப்பட்டி கோம்பக்கடலை இப்பதான் நான் கேட்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களை யார்கிட்ட இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட கிடையாது. எதுக்குடா நம்மளை கூப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியாத பார்த்தேன். உங்கள்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறது எனக்கு தெரியல. இவங்களுடைய பிரச்சனையை இவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை 100 விழுக்காடு நாங்கள் புரிஞ்சுட்டோங்கிறத நீங்க எல்லாம் புரிஞ்சுருப்பீங்க. இதுல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே அளவு வேகத்தோட நாங்கள் உங்களோட பார்க்கிறோம். அது நல்லா அதே போல இப்படி செய்யறதுக்காக நாங்க எந்த கைமாறு கருதல. அதையும் நான் முதலே சொல்லிட்டேன். இதான் வர தேர்தலில் தவணை தொகுதியில் நான் நிற்பேன். உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. நான் சொல்லியிருந்தேன். அரசியல் கிடையாது, அதனால ஓட்டு கேட்க வரமாட்டேன். சாதி கிடையாது, நாளைக்கு எங்கெல்லாம் எங்க சாதி சங்கத்தில் சேருங்கன்னு சொல்றதுக்கும் இல்லை. பணம் கிடையாது, எங்க செலவு நாங்களே பார்த்துக்கிறோம். உங்க செலவை நீங்க பார்த்துக்க. இப்போ வந்து ஒரு மேடல் போயிட்டாரு.